பழனியில் நடைபெறும் உலக முத்தமிழ் முருக மாநாட்டில் கலந்து கொண்டுள்ள மலேசியாவின் மலேயா பல்கலைக்கழக மாணவர்கள் ஏற்பாடுகள் சிறப்பாக உள்ளதாக தெரிவித்தனர். மலாயா பல்கலைக்கழகத்திலிருந்து பிரதிநிதியாக வந்திருக்கோம். இந்த கருத்தரங்கம் அப்புறம் மாநாடு புதுசாக நாங்கள் கலந்துக்கிறோம். புதுவிதமான அனுபவம், நேர்த்தியாக செய்கிறாங்க. இங்கே சாப்பாடு நல்லா இருந்துச்சு. மாநாட்டில் புதுசாக அவங்க இது வரைக்கும் சுக்கி சிவம் இவங்கெல்லாம் யூடியூப்பில் தான் பார்த்துருக்கோம். இப்போ நேரில் பார்க்குறது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி இருக்குது. நாங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாநாடுக்கு நாங்கள் கலந்துருக்கோம். இங்கே அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் சோஃபா நல்லா தான் இருந்துச்சு. நல்ல சாப்பாடு, நல்ல இடம், அரேஞ்ச்மெண்ட்லாம் சோஃபா நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த முருகனுடைய பாடல்கள் எல்லாமே நாங்கள் கேட்குறோம். முருகனை நாங்கள் தெய்வமாக தான் கும்பிட்டுருக்கோம். இங்கே முருகனை அதிகமாக போட்டுறாங்க, ஒரு மாநாடே நடத்துகிறாங்க. அந்த வகையில் இந்த இடம் பாராட்டுக்குரியது தான். வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுங்கிறது கண்கூட நான் பார்க்க முடியுது. அதாவது இங்கே இருக்கிற மனிதர்கள் எல்லாம் எங்களை நல்லா வரவேற்று, நல்ல சாப்பாடு போட்டு, தங்கறதுக்கு நல்ல இடம் கொடுத்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முருகன் முத்தமிழ் மாநாடு இங்கே சொல்லும் பொழுது இங்கே ஒரு முருகனை மட்டும் பார்க்குற வாய்ப்பு கிடைக்காம கண்காட்சி, பட்டிமன்றம், நிறைய பேரோட ஸ்பீச்சஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது முருகனை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க முடியுது. எங்கள் ஊரில் இருக்கிற 10 கேவ்ஸ் முருகனை விட இங்கே நிறைய முருகனை கண்கூட ஒரே நேரத்தில் பார்க்குற எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. பழனி அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டில் 6 பொருட்கள் அடங்கிய பிரசாத பை வழங்கப்படுகிறது. மாநாட்டில் கலந்து கொள்ளும் அனைவரும் சாப்பிடும் வகையில் 1 லட்சம் பேருக்கு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் உணவு அருந்துவிட்டு செல்லும் அனைவருக்கும் பஞ்சாமிர்தம், விபூதி, குங்குமம், முருகன் படம், கந்தசஷ்டி கவச புத்தகம் உட்பட 6 பொருட்கள் அடங்கிய பிரசாத பை வழங்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.